செந்தில் பாலாஜி டாஸ்மாக் ஊழியர்களிடம் பேசி 717 கடையும் காலி பண்ணாதீங்க, வேறு கடை பாருங்கள் அப்படின்ட்டு சொல்கிறார். அதுக்கடுத்தது மற்ற கடைகளை மூட விடாதீங்க அப்படின்னு கெடுதல் பண்ணி கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறது எங்களுக்கு வரக்கூடிய உளவு செய்தி சொல்லுது. விஜய்க்கு சொன்னேன், சீக்கிரம் நீங்கள் கரூர் விஷயத்தை சுப்ரீம் கோர்ட்டில் போட்டிருக்கீங்க, அங்கே போய் மறுபடியும் இதை போட்டு பெட்டிஷனை போட்டு சிபிஐ ஊற்றி மூடிக்கிட்டு இருக்காங்க. இதை மறுபடியும் தமிழ்நாடு அரசாங்கம் நாங்கள் இதை விசாரிக்கிறோம், எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு அதை விட்டுட்டு நீங்களே நம்ம சிபிஐயில் வச்சிங்கன்னா இதில் அரசியல் புகுந்துடும், மத்திய அரசை சேர்ந்த சில அரசியல்வாதிகள் உள்ளே இவங்களுக்கு உதவி செய்வாங்க, 41 பேர் குடும்பத்துக்கு நீதி கிடைக்காது. மனசாட்சி இல்லாதவர்கள் அரசியல்வாதிகள் ஓட்டை கணக்கு பண்ணி எம்பி சீட்டை எம்எல்ஏ சீட்டை கணக்கு பண்ணி இதை செய்கிறவங்க. உயிர் போயிருக்கே, அதுக்கு நீதி வழங்கணுமேங்கிற உயர்ந்த எண்ணமெல்லாம் இந்த அரசியல்வாதிகளுக்கு கிடையாது. அதனால் உச்ச நீதிமன்றத்தில் மறுபடியும் வழக்கை போட்டு நீங்களே கேஸ் எடுத்து செந்தில் பாலாஜி மீது நடவடிக்கை எடுங்கள், கைது செய்யுங்கள். எங்களை போன்றவங்களெல்லாம் கைது செஞ்சு பண்ணார்ல, அவர் திரும்ப ஜெயிலில் இருக்கணும். இறைவனின் இது அதுதான், அதை செய்யுங்க. இல்லாவிட்டால் தமிழ்நாடு அரசியலை வெளியிலிருந்து கொண்டே நாசமாக்கி கொண்டிருப்பார். இந்த ஆட்சியை நடத்தவே விடமாட்டார். செந்தில் பாலாஜியை நீ அரசியலை விட்டு ஒதுக்காமல் இருந்தால் தமிழ்நாடு அரசியல் சுடுகாடாயிரும். அப்படிப்பட்ட ஒரு தீய சக்தி தான் அவர். எங்களுக்கு கிடைத்த தகவல் இது தான். எங்களுக்குன்னு உளவு பிரிவு இருக்குது, அதுக்கு கிடைத்தது இதுதான். நாங்களும் அறப்போர் இயக்கம் இருக்காங்க, அவங்ககிட்டையும் நான் பேச போகிறேன். நாங்களும் அவங்களோட சேர்ந்து செந்தில் பாலாஜிக்கு சட்டப்பூர்வமான தண்டனைகள் என்ன வாங்கி கொடுக்கணுங்கிறத ஒரு வழக்கறிஞராக நானும் இதற்கான முயற்சி செய்யலாம்னு இருக்கேன். அரசாங்கமும் இதற்கான முயற்சியில் ஈடுபட்டு அவரை அரசியலிலிருந்து ஒழிக்கணும். இல்லைன்னா தமிழ்நாடு அரசியல் நிம்மதியாக இருக்காது. அத்தனை அயோக்கியத்தனங்களும் அநியாயங்களும் தமிழ்நாடு அரசியலில் தொடர்ந்து அரங்கேறி கொண்டிருக்கும். நான் அதை மட்டும் சொல்ல, எங்களுக்கு கிடைச்ச வேறு நியூஸ் எல்லாம் வச்சு தான் சொல்கிறேன். அது ஒன்றா வெளியில் வரும். நீ வருங்காலத்தில் செந்தில் பாலாஜியை ஒதுக்குங்கள், அரசியலை விட்டு ஒழித்து கட்டுங்கள். 41 பேர் மரணத்தில் அவர் தண்டனை அனுபவிக்கணும். நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுனால அதை உடனே செய்ய வேண்டும் என்பதை